தென்காசி அருகே 30 ஆண்டுகளுக்கு முன்பு செயல்பாட்டில் இருந்த ரயில் நிலையத்தை மீண்டும் அமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. செங்கோட்டை மதுரை ரயில் தடத்தில் தென்காசி கடையநல்லூர் இடையே 9வது கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது நயினார் நகரம். இதைச் சுற்றி இடைக்கால், சிவராமபேட்டை, ஆயக்குடி, கம்பிலி, பாலமார்த்தாண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகள் அமைந்துள்ளன. முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியுள்ள மக்கள் வசிக்கும் பகுதிகள் இவை. நயினார் நகரத்தில் 1995ஆம் ஆண்டு வரை ரயில் நிலையம் இயங்கியது. அப்போது இருந்த மீட்டர் கேஜ் பாதையை பிராட்கேஜாக மாற்றிய பிறகு நயினார் நகரம் ரயில் நிலையம் செயல்படவில்லை. ரயில் நிலைய கட்டிடம் முட்புதர்கள் அடர்ந்து கைவிடப்பட்டு கிடக்கின்றன. இவற்றை சீரமைத்து மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சுற்றுப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். போதுமான பயணிகள் வரவேற்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி எடுத்துட்டாங்க. அதை இப்போ நிறைய ட்ரெயின் மதுரைக்கு பேசஞ்சர் போகுது. அந்த பேசஞ்சர் இருந்தாலே போதும். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு முட்புதர்கள் நிறைய நிறைஞ்சு அந்த இதே இல்லாமல் இருக்காங்க. கோட்லஸ் பில்டிங் மட்டும்தான் இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனை மீண்டும் அரசு கொண்டு வந்தால் சுற்றுவட்டார மக்கள், பெரும்பாலான மக்கள் பயனடைவார்கள். அந்த காலத்தில் இரவு நேர ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டதால் நயினார் நகரம் ரயில் நிலையத்திற்கு வருவாய் இல்லாமல் போயிருக்கலாம். தற்போது பகலில் அதிக ரயில்கள் இயக்கப்படுவதால் மீண்டும் ரயில் நிலையத்தை செயல்படுத்த கோரி ரயில்வே நிர்வாகத்திடம் மனு அளித்து வருகிறார்கள் சுற்றுப்பகுதி மக்கள். தற்போது தென்காசிக்கோ கடையநல்லூருக்கோ ஆட்டோவில் சென்று ரயில் ஏறும் தாங்கள் எளிதாக நயினார் நகரத்தில் ரயில் ஏறுவோம் என்கிறார்கள். தென்காசி டு திருநெல்வேலி ரோட்ல ட்ரெயின் ரூட்ல பாவூர்சத்திரத்துல அம்பாசமுத்திரம் வரைக்கும் 27 கிலோமீட்டர். அதுல 7 ஸ்டேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு கீழக்கடையம் டு ரவணசமுத்திரம் 2 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா இங்க 18 கிலோமீட்டர் தென்காசி டு கடையநல்லூர். இதுல 9வது கிலோமீட்டர்ல தான் நயினார் நகரம் இருக்கு. அதனால இந்த மூடப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனை மறுபடியும் திறந்தா மக்களுக்கு எதுவாக இருக்கு. ரயில் நிலையம் அமைக்க தேவையான இடம், தாமிரபரணி தண்ணீர், உறுதியான மண் என அனைத்து வசதிகளும் இருப்பதால் நயினார் நகரத்தில் மீண்டும் ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்று சுற்றுப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக தென்காசி செய்தியாளர் சுந்தர மகேஷ்.